சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பொண்ணு மாப்பிள்ளையும் இந்த மாலையை மாத்திக்கங்க. எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று நிறுத்துங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பெரிய அமௌண்ட்டும் நிறைய நகையும் வரதட்சணை வாங்குறதா எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. வரதட்சணை வாங்குறது சட்டப்படி தப்புன்னு உங்க எல்லாருக்கும் தெரியாதா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மொத்த பேரையும் பிடிச்சு உள்ள தூக்கி வைக்க வேண்டியிருக்கும். இங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க யாரு? அம்மா, என்னம்மா போலீஸ்லாம் வந்திருக்கு? யாருன்னு கேக்குறேன்ல, வாயை திறந்து சொல்லுங்க. இந்த பணமும் நகையும் நம்ம கிட்ட இருந்தா பிரச்சனை. பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட கொடுத்துட்டா நமக்கு நல்லது. இத பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போய் கம்பி என்ன போறீங்களா? அப்பனா கொடுங்க. சம்மந்தி, சம்மந்தி, இத உங்க பொண்ணு கிட்ட கொடுத்து கார்ல வைக்க சொல்லுங்க. நாங்க கேட்கும்போது கொண்டு வந்தா போதும். குடு குடு. சீக்கிரம் எடுத்துட்டு போக சொல்லுங்க. இத ரெண்டையும் கொண்டு போய் பத்திரமா வச்சுட்டு வாங்க. போங்க. ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க? வரதட்சணை வாங்க மட்டும் தெரியுது, வாயை திறந்து பேச மாட்டீங்களா யாரும்? சார், நான் கொஞ்சம் பேசலாமா? நான் தான் சார் மகாலட்சுமி. எனக்கு தான் இன்னைக்கு கல்யாணம். வரதட்சணை கொடுக்கறதா நானோ இல்ல எங்க வீட்டுல சேர்ந்தவங்க யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலையே சார். நீங்க பண்ணணும் அவசியம் இல்லாமா, யார் வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படியே பண்ணியிருந்தாலும் இங்க வரதட்சணை யாரும் வாங்கவும் இல்ல கொடுக்கவும் இல்ல. நீங்க தான் சார் தேவையில்லாம கல்யாணத்துல வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சார், நான் ஒரு எக்ஸ் மிலிட்டரி மேனோட பொண்ணு. இவர் ஒரு பேங்க் ஆபீசர். ரெண்டு பேருமே கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க சார். யாரோ உங்களுக்கு தப்பான தகவலை கொடுத்திருக்காங்க. கல்யாண பொண்ணு நீங்களே இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. ஆனா ஒண்ணுமா, ஒருவேளை நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பயந்து பொய் சொல்லி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மாப்பிள்ளை வீட்டோட சேர்ந்து நீங்களும் உள்ள போக வேண்டியிருக்கும். அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல சார். ப்ளீஸ், நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்களேன். போறேன். அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டுல இருக்கிற பெரியவங்க யாரையாவது நான் பார்க்கணும். இன்ஸ்பெக்டர் சார், நான் தான் இந்த குடும்பத்தோட தலைவன். மாப்பிள்ளை தான் என் பையன் கௌரி. இங்க வா. இவ தான் என்னோட மனைவி கௌரி. வெண்ணிலா, முன்னாடி வா. இவ என் பெரிய பொண்ணு வெண்ணிலா. வரதட்சணை வாங்கறதா இருந்தா ஒன்னு என் பொண்டாட்டி வாங்கியிருக்கணும், இல்ல என் பெரிய பொண்ணு வெண்ணிலா வாங்கியிருக்கணும். அப்படி இல்லைன்னா நான் தான் வாங்கியிருக்கணும். உங்களுக்கு எப்ப சந்தேகம் வந்தாலும் தாராளமா எங்க வீட்டுக்கு வந்து நீங்க விசாரிக்கலாம்.
என்ன சொல்ற கௌரி? விசாரிக்கலாம். என்னம்மா சொல்ற வெண்ணிலா? ஆமா சார், விசாரிக்கலாம். இங்க பாருங்க, நான் இப்ப போறேன். ஆனா என்னோட ஆளுங்க உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் வரதட்சணை உங்க கைக்கு வந்தது எனக்கு தெரிஞ்சது, உங்க மொத்த குடும்பத்தையும் உள்ள தள்ளிடுவேன். சொல்லிட்டேன், ஜாக்கிரதை. சார் அதுதான் யாரும் வாங்கலன்னு சொல்றாங்கல்ல சார். உன் பேச்ச நம்பி இப்ப போறேன். கான்ஸ்டபிள் சார் வாங்க. என்னங்கய்யா, அதான் பிரச்சனை முடிஞ்சிச்சுல, அப்புறம் என்ன? மாலை எடுத்து கொடுங்க, பொண்ணும் மாப்பிளையும் மாலைய மாத்திக்கிட்டோம். மாலையை மாத்தி போட்டுங்க. நீங்க அவருக்கும் அவங்க இவங்களுக்கும் போடுங்க. எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று இன்புற்று வாழ்க வாழ்கவே. ஆத்தாளே எங்கள் அபிராமவல்லியே, அண்டமெல்லாம் பூத்தாளே, மாதுளம் பூந்தரைத்தாளே, எடங்க காத்தாளே, அங்குசம்மா சாங்குஷமும் அச்சத குடுமா தாளே, முக்கணி வைத்து கை தொழுவார்க்கு தீங்கியதும் இல்லையே. அன்னையே வருபவளே போற்றுவோம், அகங்கார ரூபினியாய் ஆனவளே போற்றுவோம், தீர்த்தத்தில் இருப்பவளே போற்றுவோம், தண்ணீராய் வந்தவளே போற்றுவோம், பஞ்சபூதங்களாய் இருப்பவளே போற்றுவோம், நவக்கிரக நாயகியே போற்றுவோம், ஆதித்யனே போற்றுவோம், காரகனே போற்றுவோம், புதனே போற்றுவோம், சோமனே போற்றுவோம், புதனே போற்றுவோம், ஆனவனே போற்றுவோம், சனீஸ்வரனாய் ஆனவனே போற்றுவோம், ராகுவாய் ஆனவனே போற்றுவோம், கேதுவாய் ஆனவனே போற்றுவோம், மாங்கல்ய ரூபனே போற்றுவோம், காத செல்வமாய் இருப்பவனே போற்றுவோம், கால ரூபினியே போற்றுவோம். கெட்டிமேளம் ஊருக்காக ஒரு முடித்தும், உலகுக்காக ஒரு முடித்தும், தேவாதி தேவர்களுக்காக ஒரு முடித்தும், பந்துக்களாகிய அனைவர்களுக்கும் ஒரு முடித்தும் ஆக 3 முடித்தை மாங்கல்யத்தை மணமகளுக்கு